நன்றிகளை அறிவித்துள்ளாங்க. முதற்கண் எங்களுடைய பொது முதல்வர்களுக்கும் எங்களுடைய ஆயர் தந்தையவர்களுக்கும் பரிபாலர்களுக்கும் எங்களுடைய நன்றியை பாராட்டுகளை தெரிவிக்கணும். சொன்னால் கடந்த காலங்களாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்டாக இருக்கலாம், சுகாதார சைட்டாக இருக்கலாம், கூடுதலான முன்னேற்றங்கள் இந்த மருத்துவத்தில் எங்களால் கண்கூட காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எங்களுடைய ஆயர் தந்தை குறுமுதல்வர் எங்களுடைய பரிபாலர்கள் இருக்கிற முயற்சியும் எங்களுடைய உறுதுணையாக இருந்து எங்களுடைய மாவட்ட செயலர் அவர்கள் செய்கிற அந்த அர்ப்பணிப்பான சேவையாளர் தான் கூடுதலான விடயங்கள் முன்மதியாக நல்ல விடயங்கள் கண்கூட காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் ஆம்புலன்ஸ் சர்வீஸை நாங்கள் 2 ஆம்புலன்ஸ் இங்கே நிற்கும். எங்களோட மறு திருத்தல இருக்கிற வைத்தியசாலையில் நிற்கும். அடுத்த பண்டிவிட்டாண்டில் இருக்கும். அப்போ இது போயிட்டு சொன்னால் அடுத்த பண்டிவிட்டான் ஆம்புலன்ஸ் பாருங்க 2 ஆம்புலன்ஸ் இந்த நேரம் சரி இருக்கும். நல்ல பிரச்சனை இல்லை. மற்ற விடயங்களில் மெடிக்கல் டீம்ஸை அங்கே நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் டாக்டர்ஸ் இருப்பார், நர்சிங் ஸ்டாஃப், மைனர் ஸ்டாஃப் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. கடைசி 2 நாட்களுக்கு சனம் கூட வர்றாங்க. 2 டாக்டர் இரவு பகலாக இருப்பாங்க. நர்சஸ் 3 நர்சஸ் இருப்பாங்க. அதெல்லாம் செய்யப்படுது சார். மற்றது புக்கிங் நான் கழிச்ச மட்டும் கடைசி 30ஆம் தேதி 1ஆம் தேதி காரணமாக புக்கிங் இது 30ஆம் தேதி காலையில் நேரம் அடிச்சு 1ஆம் தேதி காலையில் அடித்தா காணணும். அதில் எங்களை டீச்சர்ஸ் காய்ச்சல் நம்ம அதுக்கு ஆர்ஆர்டி டீமில் காய்ச்சல் 250 லிட்டர் டீசலும் 50 லிட்டர் பெட்ரோலும் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால் கொடுக்கக்கூடிய இருந்தால் நீங்கள் படித்து செய்யலாம், இல்லை நாங்கள் சேர்ந்து செய்யலாம். கேட்டு கரெக்டாக அதை நாங்கள் செய்வோம் சார். நீங்கள் அதை உங்களாலேயோ விளையாட்டு பார்த்து அதை ஏற்பாடு செய்யணும். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இப்போ இந்த மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நிலைமை கட்டுப்பாடாக இருந்தாலும் இப்போ சில மாவட்டங்கள் கொழும்பு, களுத்துறை, மட்டக்களப்பு, சில புத்தளம் அப்படியான சில இடங்கள் மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட மரணங்களும் நிகழ்ந்துட்டு இதில். அப்போ இங்கே அங்கேருந்து வாராக்களும் இங்கே தங்கி நிலையாக இருக்கிறோம். 3-4 நாட்களுக்கு மேலே தங்கியிருந்தால் அந்த வெக்டர் பரவுறக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற என்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கலாம். அதை கட்டுப்படுத்துகிற என்னென்னால் அப்புறம் இங்கேயே பரவக்கூடிய இதை சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் ஆல்ரெடி தெரியும் அந்த நுழம்ப எங்கே பரப்பக்கூடிய நுழம்பு இருக்கானோ சேவையோட ஆய்வு செய்யணும். அதை மன்னார் வளையத்தில் சோழவில் அந்த எடிட்டே அதுக்கு செய்யுது. அது எங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட் வைஸாக டெங்கு ரிஸ்காக இருக்க அப்படியால எங்களோட மடு ரோல்ஸ் தான். இருந்தாலும் சொன்ன மாதிரி வெளியிருந்து வர மக்கள் எங்களுக்கு பரப்பக்கூடிய சூழல் இருக்க அப்படியால நாங்கள் இந்த புக்கிங்கை 3 டைம்ஸ் அடிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்ன மார்னிங் 1ஆம் தேதி மார்னிங்கும் 30 மார்னிங் ஈவினிங் இது அடித்தோம்னா எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அனல்ஸ் கொஞ்சம் குறையும். அதில் எங்களுக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. நாங்கள் குறிப்பாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம் சார். அதெல்லாம் பாருங்க அந்த சார் அந்த எடிட்டில் அல்பபிகேஷன் 2 நுழம்பு தான் அதை கூடுதலாக பரப்பக்கூடியது. இவங்க பரசைச்சோட வந்தாலும் நுழம்பு இங்கே குறைவாக இருக்கிறதால எங்களுக்கு சாத்தியக்கூறல் குறைவாக இருக்கிறது. இதுவும் நாங்கள் எங்களால் இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறோம். அதே நேரத்தில் எஸ்பிஜி நீங்கள் அறிவிக்கும் 1-2 நாளுக்கு மேற்பட்ட காய்ச்சல்களோட இருந்தால் உடனடியாக எங்களோட வைத்தியசாலைக்கு வந்தால் நாங்கள் உடனடியாக அதுக்கு ரத்த பரிசோதனைகளை செய்து நாங்கள் அதுக்கு பரிசோதனைகளை செய்யலாம். அந்த விடயங்களை நாங்கள் இருக்கா மற்றது அது சம்பந்தமாக சில கவுன்சிலில் சின்ன இதில் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் வரைக்கலை கழிப்பட்ட கணக்கு விடயங்கள் என்எஸ்சிங்களை பாதுகாக்க அறிவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. குடிதண்ணீர் விஷயங்கள், சுற்றாடல் எப்படி சுத்தமாக அதெல்லாம் நல்ல ஒரு விடயமாக இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். அதில் நாங்கள் கட்டாயம் செய்கிறோம். மற்றது இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் சார் என்னென்னா பார்த்தா போன முறை கொஞ்சம் இந்த கடைசி நாட்களில் இந்த க்ரௌட் கூடையாக இருக்கும். அப்போ இந்த ஆம்புலன்ஸில் ஏஜென்ட் கேஸ்கள் கொண்டு வரைக்கும் கொஞ்சம் போன முறை 1/2 மணி நேரம் அதில் டிலே ஆகுது எடுக்க. அதில்
கடைசி நாட்களில் வந்து அந்த ரோட் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரைக்கும் அந்த பெண்டோட வந்து வாகனங்கள் நிப்பாட்டாமல் கொஞ்சம் பார்க்கலாம் சார். அப்படி இல்லை கடைசி நாட்கள் அந்த மாதிரி அதை சுற்றி வர ரோட்டை ஒரு எமர்ஜென்சி பாவனை கண்டு எடுத்துருந்தாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பாவனை last year in festival time, there's a latter part of the pattern. That is 1st of July and 2nd of July, they are more crowded will come to the church. So they will park the vehicle in front of that junction, in front of the hospital junction. Madu hospital junction. Sorry? Can't come any person or any vehicle Ah, without right? With the permission they can come. Yeah, only the thing that when the ambulance is taking the patient, urgent patients, sometimes they will be blocked. So during the last period means 1st of July and 2nd of July. Also we are taking the rest permission. Right. After we are understanding the permission, then after we inside the vehicle. Without can't come anything. Yeah, better to don't park the vehicle in that. Right, okay. It will block the traffic. So can cause some difficulty, delay the treatment time. We'll get the people. Once they park the vehicle, then drivers and others will go away. You can't find the drivers, then it's difficult to move the vehicle. So better to make sure not to park the vehicle. Right. So you have to. I will address it. and also where you plan to park the bus and Yeah, in front of the police post. No, In front of the that should be. Where you park. inside of Inside the only like that permission vehicle only like. what was the vehicle? Then but we will get the suitable arrangement inside. I will inform you also. Right. Okay, thank you very much. மற்ற சார் என்னங்க ஃபியூச்சரில் கடற்தொகுதிகள் வந்து கொஞ்சம் அங்கால போயிட்டு சார் அது நல்ல விடயம். அவங்களுக்கு ஒரு டொய்லெட்டை வந்து கொஞ்சம் மேல் ஃபீமேலான டொய்லெட்டை ஃபியூச்சரில் நம்ம செய்தால் நல்லா இருக்கும். கடை தொகுதியில் பணியாற்றல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு கடை தொகுதி அங்கால போயிட்டு தானே அந்த ஹெலிபேட்ல தான் அங்கால போயிட்டு பழைய ஹெலிபேடோடு இருந்தது டொய்லெட். அங்கே கொஞ்சம் சில வரமாட்டாங்க அங்கே காடுகளுக்குள்ள போகிறாங்க. அதோட நல்ல ஒரு இதாக அதிலே விட்டு அந்த தற்போது அந்த இடத்துல அதனால இப்ப தற்போது தான் எப்படி இப்ப தற்போது இந்த அவ்வளோ தூரம் இல்லை பக்கத்தில் ஹெலிபேட் வரலாம் சார். நான் என்ன தெரியுங்க எவ்வளோ சார் தெரியும் தானே அப்படியே உடனே செய்து அடுத்த வருஷங்கள் அடுத்த வருஷங்கள்ல நாங்கள் இந்த முதல் முட்டுக்கொண்டிருப்பாங்க இதுல வந்து ஏன்னா கடையிலுக்கு பின்னால இருக்கிறது போறாங்க. அதுக்குள்ள விளையாட்டுகள் பிரச்சனை தெரியாத கேட்டாலும் அதே வெளியில ஒன்று அதுதான் கூட அதான் கூட விரும்புகிறாங்க. அதாவது அதை அடிச்சுட்டு அப்படி இருக்கும். அதனால் அது இருக்கா கொடுப்போம். அது ஆரம்பத்தில் இருந்து வருவோம். ஒரு சின்னத்தில் இருந்து அந்த பழக்கத்துக்கு வருவோம். சரி எங்களை மடு சேர்மன் டஸ்ட்பின்கள் கொஞ்சம் கூட டஸ்ட்பின் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வச்சுட்டு செய்யாமல் இப்ப நீங்கள் என்னென்றால் அன்றைக்கு இந்த நகரசபை